வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில இப்போ RSS ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொன்னா பலரும் கிண்டலும் கேலியும் செய்வார்கள். ஆனா உண்மை என்னன்னா, பல உண்மைகள் வெளிவந்து அதிர்ச்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. விஜய் எப்படி சாஃப்டா RSS உடைய வேலையை அழகா செஞ்சிட்டு இருக்காருன்றதுக்கு பல தகவல்கள் வெளிவந்து அதிர்ச்சியை ஊட்டக்கூடியதா இருக்கு. அதனாலதான் தொடர்ந்து விஜய் கம்யூனிஸ்டுகளை ஒடுக்குவதும் மக்களுக்கு எதிரான பல வேலைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு எதுல சிக்கி இருக்கிறாரு பார்க்கலாம் தோழர்களே. தமிழ்நாட்டுல உழைக்கிற மக்களை கிள்ளுக்கிறையா வச்சிருக்காரு விஜய். உழைக்கிற மக்களினுடைய கதறல் கண்ணீர் அவர் காதுக்கோ கண்ணுக்கோ போறதே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற உழைக்கிற பெண்கள் இன்றைக்கு அதிரடியா களம் இறங்கி இருக்கிறாங்க. வேங்கிக்கால் அப்படின்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில புதுசா டாஸ்மாக் கடையை உருவாக்க கட்டடம் கட்டிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு. நீங்க என்ன சொன்னீங்க? படிப்படியா டாஸ்மாக நாங்க எடுத்துருவோம். இந்த டாஸ்மாக நீங்க எடுக்கிறீங்கன்னா 717 கடைகளை நாங்க எடுத்துட்டோம்னு போய் சொன்னாங்க. போய் சொல்லிட்டு அந்த புள்ளி விவரத்துக்குடைய எந்தெந்த கடையை மூடினீங்கன்னா வாயே திறக்கல. அதுக்கு பக்கத்துல ஒரு ஓடாத கடைக்கு பக்கத்துல மணமகள் மன்றங்களை உருவாக்குனாங்க. மணமகள் மன்றங்கள்ன்ற பேர்ல புதிய வடிவத்துல டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டாங்க. நிறைய தனியார்களிடம் நல்ல லஞ்சத்தை வாங்கி தின்னுட்டு டாஸ்மாக் கடையை வேற வேற வடிவத்துல திறக்க ஆரம்பிச்சாங்க. இங்க அப்படிதான் இன்றைக்கு புதிய கடையை திறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள், அங்க ஒரு 500 வீடுகளுக்கு மேல இருக்கு, மொத்தமா பெண்கள் திரண்டுட்டாங்க. நீ கட்டிப்பாரு, நீ இங்க டாஸ்மாக கொண்டு வந்து பாரு, பெண்கள் சேர்ந்து ஒட்டச்சு அடிச்சு காலி பண்ணிட்டு போவோம் அப்படின்னு மிரட்டல் விட்டுருக்காங்க பெண்கள். பாருங்க, ரோட்லயே வச்சிருக்காங்க. நாங்க எப்படி போறது, நாங்க எப்படி வரது, இதுக்கு எதுனா ஒரு முடிவு கொடுங்க. இல்ல இது மீறி வந்துச்சுன்னா நாங்க பில்டிங் எல்லாரும் சேர்ந்து எல்லா பொம்பளைங்களும் சேர்ந்து இடிச்சிருவோம். இது மீறி வரக்கூடாது. இங்க ஒயின் ஷாப் வரவே கூடாது. பாத்தீங்கல்ல, பெண்கள் எவ்வளவு தூரம் மன வெதும்பி போய் களத்துல குதிச்சு போராடுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு பாருங்க. இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, என்னங்க எல்லா எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குறாங்கன்னு. போங்க, நீங்க இங்க மக்கள் தெருவுல நிக்கிறோம், நம்பி ஓட்டு போட்டோங்க. விஜயண்ணாவை நம்பி ஓட்டு போட்டோம். அவர் என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்காரு. எங்க ஊழலை ஒழிச்சாரு? கடவுளே வந்தாலும் ஊழலை ஒழிக்க முடியாதுங்க. என்கிட்ட கால லஞ்சம் கேட்டாங்க சாக்கடை அடைச்சுக்கிட்டுன்னு சொன்னதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு போட்டு உடைச்சிருக்கு பாருங்க. நாங்கள் அவரை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். பட் நாங்கள் எங்கள் எம்எல்ஏ கிட்ட வரும்போதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கன்றாங்க. ஆனால் ஆஃபீஸ் போனால் நான் வேலை நடக்குதா? இல்லை. அவர் லஞ்சம் வாங்க வேண்டாம்னு சொல்கிறாரு. எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது யாராலையும் எந்த கடவுளே வந்தாலும் அதை மாற்ற முடியாது, கண்டிப்பாக மாற்ற முடியாது. நானே கொடுத்துருக்கேன். இப்போ எங்கள் வீட்டை டைனேஜர் அடைச்சிடுச்சுன்ட்டு போனதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே 8000 ரூபாய் கேட்டாங்க. இந்த இடத்துல தான் எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, மக்கள் பிரச்சனையில இருக்கிறாங்க, மக்கள் சிக்கல்ல இருக்கிறாங்க, மக்கள் மிகப்பெரிய துயரத்துல இருக்கிறாங்க. ரோட்டு ஓரமா கடை நடத்துவாங்கல்ல, ஒரு சின்ன சின்ன சாக்க விரிச்சு காய்கறி பழம் ஏதோ 2 செருப்பு 2 காதுல போடுற கம்மல் ஏதோ ஒண்ணு வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த கடைகள் எல்லாம் அடிச்சு உடைச்சு தூக்குனதோட இல்லாம ஒரு 50,000 1 லட்சம்னா அவங்க கடனை உடனே வாங்கி பொருள்களை வாங்கி போட்டிருப்பாங்கல்ல, அந்த பொருள்களை எல்லாம் மொத்தமா அள்ளிட்டு போறது. சேலத்துல நடந்தது, கோவையில நடந்தது, சென்னையில நடந்தது. மொத்தமா சாலை ஓரத்துல இருக்கிற வியாபாரிகளை எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. கதறாங்க. சின்ன தள்ளு வண்டி கடையில வச்சு விப்பாங்களா, அந்த வண்டியெல்லாம் உடைச்சு வண்டியில ஏத்திட்டாங்க. லாரியில ஏத்தி கொண்டு போயிருச்சு அரசு. இந்த அன்றாடம் காட்சியாக இருக்கிற மக்கள் போராடி கொண்டிருக்காங்க வாழ்க்கையோட. கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, வாழ்க்கை இல்ல, சம்பாத்தியம் இல்ல, வெளியே நடமாட முடியல, ஒரு அச்சுறுத்தலான சூழல். இன்னைக்கு இதெல்லாம் பார்க்க துப்பில்லாத இந்த அரசு கம்யூனிஸ்டுகளை ஒடுக்கணும்னு மோடி சொல்லிட்டாராம். மோடி இவங்களுக்கு நீங்க இதை செஞ்சு கொடுக்கணும் ஆர்டர் போட்டிருக்காரு. விஜய் என்ன அந்த ஆர்டரை கையை அப்படி கட்டிக்கிட்டு ஓகேன்னு இருக்காரு. மோடி சொன்ன அந்த சம்பவத்தை, மோடி கம்யூனிஸ்டுகளை ஒடுக்கணும்னு சொன்னதை அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருக்காரு விஜய். நான் பல விஷயங்களை சொல்றேன், ஒரு புள்ளியா நீங்க இணைச்சு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சு போவீங்க இவங்க பண்ண அயோக்கியத்தனத்தை. நீட்டுக்காக டெல்லியில போராடினாங்க, ஞாபகம் இருக்கா? ஜந்தர் மந்தர்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கரப்பான் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி, அந்த கட்சி போராடிச்சு. அவங்களோட பல இயக்கங்களும் சேர்ந்து போராடினாங்க டெல்லியில. மருத்துவத்தில் துறையில ஏற்படுகிற அட்டூழியங்களை, தவறான விஷயங்களை, போலியான பரீட்சைகளை, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பயங்கரமான போராட்டத்தை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சிட்டாங்க. முதல்ல மோடி அரசை பயப்பட வச்சாங்க அந்த போராட்டம். அந்த போராட்டம் நடக்கும்போது தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடந்துச்சா? நம்ம பிள்ளைங்க போராடினாங்களா? பெற்றவங்க போராடினாங்களா?
அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு அண்ணன் என்ன பண்ணாரு? கடலுக்கே பூட்டு போட்டாரு. மெரினா கடற்கரைக்கு போக விடாம ஃபுல்லா அடைச்சு யாரையுமே அனுமதிக்கலங்க. அதோட இங்க நம்ம ஆளுங்க போராட்டம்னு தெருவில் நின்று காலேஜ் முன்னாடி நின்று போராடினா அத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க. மாணவர் சங்க தலைவர்களுடைய மண்டை உடைபட்டது, வழக்கு போட்டாங்க. அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தூண்டி விடுகிறார்கள் என்று சொன்னாங்க. மாணவர்களுக்கு மூளையே இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா இவங்க? விசில் அடிச்சா கொஞ்சம் விசில் அடிச்சுட்டு இருப்பானுங்க பாருங்க, ரசிகர் பட்டாலும் அவங்கள மாதிரி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த மாணவர் சங்க தோழர்கள் அவங்களுடைய போராட்டத்தை யாரோ தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது சண்முகம் அவர்கள் மேடையில ஏறி, ஆமாயா அதான் எங்க வேலையே, மக்களை அதிகாரத்திற்கு எதிராக தூண்டி விடுறதா எங்க வேலை, அதான் எங்க வேலை, இப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டார். ஞாபகம் இருக்குங்களா? அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மாணவர்களுக்கு எத்தனை பேருக்கு அட்டி விழுந்துச்சு, கேஸ் போட்டாங்க, என்னென்ன வேலை பார்த்தாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. கடைசியில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ராஜ்மோகன் மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிற பால நிலையத்துக்கு போறாரு. போனா மொத்த பேரும் கூச்சல் குழப்பத்தை போட்டு அவரை பாதியில பத்தி விட்டாங்க. பார்த்தோம்ல, இதெல்லாம் கடுப்புல வச்சிருக்கிறானுங்க இந்த கும்பல். பாதியில என்ன சொன்னாங்க அவங்க? மேரினா 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 அப்படின்னு கத்துனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோ, மெரினாவை பூட்டி வச்சுட்டு இங்க வந்து என்ன எங்க கிட்ட குசாலம் விசாரிக்கிறீங்களா அப்படின்னு மாணவர்கள் அமைச்சரை துரத்தி விட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. நாம இங்க போராட்டம் நடத்தியதுனால காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர் தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலா நன்றி தெரிவிச்சு காணொலி போடுறாரு. இது பரபரப்பாகுது மாணவர்களிடையே. இதுக்கு இடையில தான் சுதந்திர தின விழா வருது. சுதந்திர தின விழா, அதாவது விடுதலை நாள் விழால நம்ம ஐயா 56 இன்ச்சு மோடி வழக்கம் போல பேசுறாரு. துப்பாக்கி கலாச்சாரத்தெல்லாம் ஒழிச்சிட்டாராம். அவன் உத்தரப்பிரதேசல ரோட்ல நின்று 2 குரூப்பா துப்பாக்கியில சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டாங்களாம். நக்சல்கள் துப்பாக்கி ஏந்தி போராடுறதெல்லாம் காலி பண்ணிட்டாங்களாம். சரியா? காலி பண்ணிட்டு இப்ப யாரோட போராடிட்டு இருக்காங்களாம்? திமாகி நக்சல்ஸ் அதிகமா இருக்கிறாங்கன்றாங்க. இந்த திமாகி நக்சல்ஸ்னா என்ன அப்படின்னா அறிவுபூர்வமான நக்சல்ஸ். இவங்களும் ஒரு நக்சல் தான், போராளிக தான், அறிவுபூர்வமான போராளிக. முதல்ல என்ன சொன்னாங்க? அர்பன் நக்சல்ஸ், நகர்ப்புற நக்சலைட்ஸ் அப்படின்னு நம்மள சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, அந்தோலன் ஜீவி. அந்தோலன் ஜீவினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? போராட்டத்தையே வாழ்க்கையா வச்சுட்டு இருக்கிறவன், போராடி வாழ்றவன் அந்தோலன் ஜீவி. இன்னைக்கு என்னவா? திமாகி நக்சல்ஸ். இப்ப புரியுதுங்களா? திமாகி நக்சல்ஸ் ஒழிக்கணும்னு அவர் பேசுறாரு. எங்க? விடுதலை நாள் விழாவினுடைய உரையில மோடி பேசுறாப்புல. அப்ப திமாகி நக்சல்ஸ்ல வரிசையில நம்ம மட்டும் கிடையாது, நிர்மலா சீதாராமன் அம்மாவுடைய இணையரும் வருவாங்க, அவங்க கணவரும் வருவாரு. அவர் தான் போட்டு பொழந்துட்டு இருக்காரு பாஜகவை. அவரு அறிவு சார்ந்தவர். அப்ப அறிவு சார்ந்த ஒரு சூழல் இருக்கக்கூடாதுன்னு பாஜக நினைக்குது. டெல்லியில மாணவர்கள் போராட்டம் அவங்கள நிலைகுலை வச்சிருக்கு. அது மாதிரியான ஒரு போராட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நடக்க கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. இப்ப கூட ஜார்க்கண்ட்ல நடந்துச்சு மாணவர்கள் போராட்டம். ஜார்க்கண்ட்ல நடந்து அந்த அரசு கைய கட்டி நின்னுச்சு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த அரசு கைய கட்டி நின்று தேர்வையே ரத்து செஞ்சாங்க. இது போன வாரம். அப்ப எங்க பார்த்தாலும் மாணவர்கள் வந்து அதிகார வர்க்கத்திற்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க, மிரட்டுறாங்க, துணிச்சலா போராடுறாங்க மாணவர்கள். நீங்க எவ்வளவு அடிச்சீங்க? ஜந்தர் மந்தர்ல எல்லாம் ஆணிய வந்து அரைஞ்சிட்டு போய் அடிச்சாங்க மாணவர்களை, காலை ஒடிச்சு விட்டாங்க, ரத்தம் கொட்டுச்சு. இவ்வளோ பெரிய ரத்தம் சிந்தி போராட்டத்துல ஜெயிச்சாங்க அந்த பசங்க. அந்த ஒரு போராட்டம் இங்க வரக்கூடாதுன்னு தெளிவா இருக்கு பாஜக. அதுக்கு பல்லக்கு தூக்குது விஜய் அரசு. இதை உடனடியா செய்ய முடியாதுல்ல. பாஜக சொல்லிட்டாங்கப்பா, உடனே நான் செய்யறேன், உடனே முடிச்சிடும், அப்பெல்லாம் முடிக்க முடியாது. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை பண்றாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம். அதுல ஒண்ணுதான் அந்த புரோக்கர் சங்கர்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த புரோக்கர் சங்கர் பேசுறாரு ஒரு மேடையில. டீ கடையில, பெட்டி கடையில ஒரு அரை பாக்கெட் சீரட்டை வாங்கிட்டு ஊதிக்கிட்டே மார்க்சியம் மாவோயிசம் பேசினா என்ன ஆக போகுது? புரோக்கர்களுக்கு தெரியாது. எவன் காசு போட்டாலும் எவன் சோத்த போட்டாலும் நக்கி பழைக்கிற கும்பலுக்கு இது தெரியாது. ஆனா இது கம்யூனிசம். மார்க்சியம் சொல்றோம்ல, அந்த மார்க்சிய தத்துவார்த்தத்தை எழுதிய மார்க்ஸ், அவரோடு பாதியை எழுதி முடிச்சு நிறைவு கொண்டு வந்தவரே ஏங்கல்ஸ். இதுல ஏங்கல்ஸாவது ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டு பிள்ளை, மார்க்ஸ் எல்லாம் சோத்துக்கே வழி இல்லாத ஒரு குழந்தை. அவர் அப்படி இருந்துதான் தன் கடைசி வரைக்கும் வாழ்க்கையோடும் வறுமையோடும் போராடி செத்தவர். தெரியுமா உங்களுக்கு? வறுமையோடு போராடி செத்தவர். இந்த மார்க்ஸ் இருக்காருல்ல, கடைசியா லண்டன் பயணம், பிச்சைக்கார அகதிகள் என்கிற பட்டியல்ல போனாரு.
இதை விட இந்த உலகத்துக்கு அவமானம் வேற என்ன இருக்கு? ஒரு போராளியை, ஒரு சிந்தனைவாதியை நம்ம எப்படி வச்சிருந்தோன்னு இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரியாது இந்த புரோக்கர்ஸ்க்கு. அதனால ஈஸியா போற போக்குல தம் அடிச்சுட்டு பேசுறதா மார்க்சியமும் மாவோயிசமும் பேசிட்டு இருக்கு இந்த குரூப். சிவப்பு சித்தாந்தெல்லாம் தனியா நின்று ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்க. தனியாலாம் நின்று ஜெயிக்காதுங்க. அதெல்லாம் கம்யூனிஸ்ட் எல்லாம் செத்து போச்சுங்க அப்படின்றாரு. யாரு? இந்த புரோக்கர் சங்கர். என்ன தெரியுங்களா எனக்கு வந்துச்சு, கம்யூனிசம் செத்து போகுமா? எந்த சித்தாந்தத்தையும் எவனாலும் அழிக்க முடியாது. அது திராவிடமா இருக்கட்டும், கம்யூனிசமா இருக்கட்டும், அம்பேத்கரியமாக இருக்கட்டும். அதை கையில எடுக்கிறவங்க வேணா முன்னு பின் முரணா உங்களுக்கு கண்ணுக்கு படலாம். ஆனால் சித்தாந்தம் என்றைக்கும் தெளிவா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியல ஜெயிச்சா ஆட்சியை பிடிக்கிறது தான் சித்தாந்தத்தின் வெற்றினா? இல்ல. உழைக்கிற மக்களுக்காக அதிகாரத்தை எதிர்த்து நின்று நீதியை பெற்று தருவதுதான் சித்தாந்தத்தினுடைய வெற்றி. அதுதான் இங்க வாச்சாத்தியில நடந்துச்சு. அதுதான் இங்கே சிதம்பரம் பத்மினிக்கு நடந்தது. அதுதான் இந்தியா முழுவதும் உழைக்கிற மக்களினுடைய முதுகெலும்பாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கத்து கொடுத்தது. என்ன நினைச்சிட்டு இருக்க? எலும்பு போற இடத்துல வாலாட்டுறவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே அதிமுகவுக்கு காசை வாங்கி கஞ்சி குடிச்சிச்சு ஒரு பீஸ். இப்ப டிவி கேக்கு காசை வாங்கி கஞ்சி குடிச்சிட்டு இருக்கு. வாங்கி கூட அது உன் இஷ்டம், உன் தண்டி திறமை. ஆனா இங்க வந்து நிக்க கூடாதுல்ல. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. சம்பந்தமே இல்லாம எதுக்குடா ஒரு புரோக்கரு கம்யூனிசத்தை திட்டுறாரு, கம்யூனிசம் தோத்து போச்சுன்றாரு, கம்யூனிசம் செத்துருச்சுன்றாரு, கம்யூனிசம் அதான் இருக்கு அப்படின்றாருனா இது திட்டமிட்ட விஜயின் பரப்புரை. விஜய் திட்டமிட்டு இந்த பரப்புரையை கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு பின்னாடி வழியாக கம்யூனிஸ்டுகளை ஒடுக்கணும். ஏன்னா அதுதான் பாஜக இவர் கொடுத்திருக்கிற அஜெண்டா. மார்க்சியத்தை அழிச்சிட முடியுமா? அந்த ஐயா சொல்றதை கேளுங்களேன். இந்த ஊர்ல கம்யூனிசம் அழியுமா? அழியுமாவா? சொல்லுங்க. மார்க்சிய தத்துவம் அழியுமா? ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாருங்க, ஜெய்பீம் படத்தை எடுத்த இயக்குனர் ஞானவேல்கிட்ட, என்னங்க கம்யூனிசத்தை பிரபகண்டா பண்ணதான் படம் எடுத்தீங்களான்னு. இல்ல, போராடுகிற மக்களை சந்திக்கிற இடங்களில் எல்லாம் கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், எனவே அவர்களை குறித்து படம் எடுக்கிறேன். இதுதான் உண்மை. 1000 முரண்பாடுகள் உங்களுக்கு இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதை நடைமுறைப்படுத்துகிற தோழர்கள்ட்ட பிரச்சனை இருக்கலாம். ஆனா சித்தாந்தத்துக்கு எப்பவுமே பிரச்சனை இல்லை, அது தெளிவா இருக்கு. இதுக்கு இடையில தான் இப்படி ஒரு பிரபகண்டா பண்றதா? ஏற்கனவே நம்ம போராட்டம் பண்ணிருக்கோமா? நம்ம ஆளுகளை பூரா அடிச்சு வெளுத்திருக்காங்களா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாட்டுக்கு பாராட்டுதலை தெரிவிச்சிருக்கா? இதுக்கு இடையில தான் குஜிலியம்பாறையில நேத்து கம்யூனிஸ்டுக்காரன் பேரு, கம்யூனிஸ்டுக்காரனுடைய வீட்டு அட்ரஸ் லிஸ்ட் எனக்கு வரணும் அப்படின்னு வட்டாட்சியர் அனுப்புறாரு. இப்ப புரியுதா? ஊரா கம்யூனிஸ்டுக்காரங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த கும்பல். வேணும் நம்ம ஆளுகளுக்கெல்லாம். இவங்களா ஒரு ஆட்சி நடத்துறாங்கன்னு போய் நின்று பாஜக வந்துரும் அப்படின்னு இவங்களை காப்பாத்த போனா பாஜகவே இவங்களா தான் இருந்திருக்காங்க. இவன் RSS காரனா இருக்கான். இப்ப என்ன ஆயிப்போச்சு? குஜிலியம்பாறை தொடங்கி இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தொண்டர்கள், தோழர்கள் அத்தனை பேரோடையும் பேரங்க அட்ரஸையும் எழுதி வாங்கிட்டு இருக்கான். நாங்க என்னையா பண்ணோம்? மக்களுக்காக தெருளன்னு போராடுவோம். நாங்க வேற என்ன பண்ணோம்? இது பரவாயில்லங்க. அரசு நேத்து நம்ம ஒண்ணு பார்த்தோம்ல, நேத்து இரவு, நேத்து மாலையில மாணவர் இயக்கங்கள் ஒடுக்கப்பட்டுச்சு நம்ம ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டாங்களே தமிழ்நாடு உயர்கல்வித்துறை. மாணவர்களை கண்காணிங்க, மாணவர்கள் வந்து போராட்டத்துக்கு போயிடக்கூடாது, மாணவர்கள் சட்டியா உட்கார்ந்துருக்கணும் வீட்டுல அப்படின்னு ஒரு இது பண்ணாங்கல்ல. அந்த சுற்றறிக்கைக்கு முன்னாடி அரசு இவங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. அதாவது தலைமைச் செயலர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாரு பள்ளிக்கல்விக்கும் உயர்கல்விக்கும். தலைமைச் செயலர் அனுப்புறாருன்னா யார் அனுப்புறா? விஜய் அனுப்புறாரு. அப்ப விஜய் சுற்றறிக்கை அனுப்புறாரு. என்ன சுற்றறிக்கை? இங்க கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்புகளோடும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அமைப்புகளோடும் மாணவர்கள் போராட்டத்துல கலந்துக்காம நீங்க இறுக்கமா புடிங்க. மாணவர்களுக்கு இடையில போதை பொருள் அதிகமா பழங்கி மாணவர்கள் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு சாகுறான். அதை தடுக்கிறதுக்கு துப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. ஆனா மாணவர்கள் போராடக்கூடாதுன்ற தடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. இப்ப நீங்க இந்த நான் சொன்ன புள்ளிய பூரா இணைச்சு பாருங்க தோழர்களே, எல்லாத்தையும் இணைச்சு பாருங்க. பின்னாடி பக்கா ஸ்கெட்ச் இருக்கிறது தெரியும். உனக்கு ஞாபகம் வைங்க, ஒரு வருஷத்துக்கு 35,000க்கு மேற்பட்ட போராட்டங்கள் நடத்திட்டு அரசு பஸ்லையும் சாதாரண விஷயங்களையும் ஓடி 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 மக்களுக்காக நின்று பலரும் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் தமிழ்நாட்டில் மட்டும். உயிர் தியாகம் பண்ணி, வாழ்க்கையை தியாகம் பண்ணி, பொருளாதாரத்தோட போராடி மக்களோடு மக்களா நிக்கிற ஒரு கூட்டத்தை ஒழிக்கணும்னு நினைச்சா அவன் ஜனநாயக விரோதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.